வணக்கம் அன்பர்களே, நண்பர்களே. இந்த வீடியோ மூலியமா உங்கள் அத்துணை பேரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பேச போறது மிதுன ராசி. காலபுருஷனுடைய 3ஆம் வீடு. தலைப்பு இதுதான். வரலாறு படைக்கும் மிதுனம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 2 வரி சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க முழுசா பாருங்க. இந்த வீடியோ மிதுன ராசி அன்பர்கள் உங்களை டோட்டலா மாத்திரும். அதாவது வெற்றி பாதையில் எடுத்து சென்று உங்கள் வாழ்வை நல்ல வழியில் மாற்றி உங்களுக்கு மிகப்பெரிய நல்லதை நடத்தியே தீரும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. யார் யார் மிதுன ராசி இருக்காங்களோ அவங்கள்ட்ட ஃபார்வர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை எல்லாத்தையோட முக்கியமானது வரலாறு படைக்கும் மிதுன ராசி. வரலாறு மிதுன ராசி அஷ்டம சனியினால கடந்த 2.5 ஆண்டுகள் எல்லாமே முடிஞ்சு போச்சு. எல்லாமே தகராறு. இதுல வரலாறு எப்படி படைக்கும்? கண்டிப்பா தகராறு இருந்தாலே அதுவே ஒரு வரலாறு படைக்கும். அதாவது ஹார்ட் செக் பண்ணும்போது இசிஜி கிராஃப் என்பது மேலே கீழேயா போயிட்டு வரும். மேலே மட்டுமே போயிட்டு இருந்துச்சுன்னா, இல்லை கீழே மட்டுமே வரவும் முடியாது. ஃப்ளாட்டா இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ஆள் போயிட்டான்னு அர்த்தம். ஆக வாழ்க்கையிலையும் அப்படிதான். எல்லா கஷ்டத்தையும் 20 வருஷம் அனுபவிக்க வேண்டிய கஷ்டத்தை நீங்க 2 வருஷத்துல பார்த்தாச்சு. இனிமேல் உங்களுக்கு நல்ல காலம். வரலாறு கண்டிப்பாக படைக்க போறீங்க. நீங்க கண்டிப்பா நீங்க நினைச்சது நடக்கதான் போகுது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய 8ஆம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் இப்பொழுது 9ஆம் இடத்திற்கு 20ஆம் தேதி டிசம்பர், போன வருஷம் 20ஆம் தேதி டிசம்பர் 2023 மாறி இருக்கார். இனிமேலிருந்து உங்களுக்கு நல்ல காலம் வரதான் செய்யும். அதே மாதிரி உங்களுடைய 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, அதாவது உங்களுக்கு சகல விதமான நல்ல விஷயங்களையும் அவர் செய்யதான் போகிறார். அதே மாதிரி உங்கள் 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால உங்களுடைய தாயாருடைய உடல் நலத்தில் கவனம் கண்டிப்பாக தேவை. வண்டி, வாகனங்கள், வீடு வாங்குவதை சற்று தள்ளி போடவும். எல்லாத்தோட ரொம்ப முக்கியமானது, உங்கள் உபதேஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய சூரிய பகவான் 7ல போய் செவ்வாயோட சேர்ந்து புதனோட சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னு சொன்னா, பல ஆண்டுகளாக திருமணம் ஆகாமல் காத்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு திருமணம் என்பது உடனடியாக இந்த ஆண்டு நடக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க நினைச்சது நடக்கும். இது சத்தியம். மிதுன ராசி நம்பிக்கை இல்லாத மிதுன ராசி அன்பர்களுக்கு என்கிட்டையும் வேலை இல்லை, எனக்கும் உங்கள்கிட்ட வேலை இல்லை. நம்பிக்கையுள்ள மிதுன ராசி அன்பர்கள் மட்டும் இந்த காணொலியை பார்த்தால் போதும். எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சவங்களுக்கு எங்கேயுமே வேலை இல்லை. எவ்வளவு முடிஞ்சாலும் திருப்பி இருக்கு எனக்கு அப்படின்னு நினைக்கிற ஒருத்தவங்களுக்கு தான் இந்த உலகமும் காத்திருக்கு, இயற்கையும் காத்திருக்கு. நீங்க மிகப்பெரிய அளவுல சாதனை படைக்க போகிறீர்கள். முதல் பாயிண்ட், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். 2வது, காதலித்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு திருமணம் என்பது பாசிட்டிவா ஃபேமிலியே அரேஞ்ச் பண்ணி நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும். அதே மாதிரி ஒன் சைடு லவ்வா இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு திருமணம், அதாவது ஒத்துக்குவாங்க, அது 2 சைடு லவ்வாக அது மாறும். அதே மாதிரி 8ஆம் இடத்தில், அதாவது 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், நான் சொல்லக்கூடிய துறைகள், ரியல் எஸ்டேட் துறை, அப்புறம் அரசியல், அதுக்கப்புறம் விவசாயம், அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஹோல்சேல் டீலர்ஷிப்பு, மெட்டல்ஸ் சம்பந்தப்பட்ட பிசினஸ் நடத்தக்கூடியவர்கள், ஹோட்டல் பிசினஸில் இருக்கக்கூடியவர்கள், அப்புறம் புகழ்பெற்ற மருத்துவர்கள். எல்லா மருத்துவர்களுமே புகழ்பெற்றவர்கள் தான், அதனாலதான் மருத்துவராகவே ஆக முடியுது. மருத்துவர்கள் ஆஸ் அ ஹோல் பிளஸ் ஸ்போர்ட்ஸ் துறையில் இருக்கக்கூடியவர் அத்துணை மிதுன ராசி அன்பர்களுக்கும் ஒரு பொற்கால ஆண்டு இது, பொற்கால நேரம். அடுத்தது ஒரு 2 வருஷம். அதே மாதிரி உங்களுடைய 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்க வேலை செய்யற இடத்துல சற்று மாற்றங்கள் இருக்கும். ஒண்ணு இருக்கிற வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போவீங்க, இல்ல இருக்கிற வேலையில உங்களை ரொம்ப இம்சை பண்ணுவாங்க. தீராத பிரச்சனையை கொடுத்துட்டே இருப்பாங்க மேனேஜரு, இல்ல கூட வேலை பார்க்கக்கூடியவர்கள் நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க. இது முதுகுல குத்த கொடுவாங்க. அதாவது மிதுன ராசி அன்பர்களுக்கு வேலை பார்க்கிறவங்களுக்கு, எஸ்பெஷலி ஐடி துறையில வேலை பார்க்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு, நீங்க கோடெல்லாம் எழுதுவீங்க, டெலிவரியை பண்ணி ஒருத்தன் பேர் வாங்கிப்பான். ப்ராஜெக்ட் லீடு உங்க பேரை வெளியில வராம கச்சிதமா பார்த்துக்குவான். அதே மாதிரி ப்ராஜெக்ட் மேனேஜரா நீங்க இருக்கீங்கன்னு சொன்னா, உங்க கீழே இருக்கிறவனும் உங்களுக்கு இம்சை பண்ணுவான். உங்க கீழே இருக்கிறவன் உங்களுக்கு மேல இருக்கிறவரோட டெலிவரி மேனேஜரோட போய் தொடர்பு கொண்டு உங்களை குடைவான். இது நடந்தே தீரும். ஆக
இதெல்லாம் இருக்கு. இதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் 6ல் சஞ்சரித்து வருவதனால் உங்களுக்கு என்னன்னு சொன்னா சில தடங்கல்கள் ஏற்படலாம். சின்ன சின்ன விஷயத்துல உடனே அதை நினைச்சு இதுதான் என் வாழ்க்கை, ஏற்கனவே பிரச்சனை தான், இனிமேல் முடிஞ்சு போச்சு, எதுவுமே நடக்காது, கட 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 கடன்னு கன்க்ளூஷனுக்கு போயிடுவீங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நொந்து போயிருக்கிறதுனால மனசு சின்ன தோல்வியை கூட மிகப்பெரிய அளவுல பார்க்கக்கூடிய மனோபாவம் என்பது வளர்ந்திருக்கும். அதுலேருந்து தாண்டி நீங்க வந்தே ஆகணும். ஜெயிக்கணும்னா சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணி பாசிட்டிவா முன்னாடி போய் தான் ஆகணும். வீட்லயே உட்கார்ந்தாலோ இல்ல நடந்ததையே நினைச்சிட்டு இருந்தாலோ நல்லது என்பது நடக்க வாய்ப்பே இல்லை. வாழ்க்கை என்பது நெடுந்தூர பயணம். அந்த பயணத்துல மேடு இருக்கும், பள்ளம் இருக்கும், நல்லது கெட்டது இருக்கும், தோல்வி வெற்றி இருக்கும். இதெல்லாம் சம்பவங்கள். இதுவே வாழ்க்கை ஆயிடாது. வெற்றி அடைஞ்சாலும் அதுவே நிரந்தரம் அல்ல, தோல்வி அடைஞ்சாலும் நிரந்தரம் அல்ல. ஆக மிதுனராசி அன்பர்களுக்கு டெக்னிக்கலா சொல்லணும்னா 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனால் சிறு சிறு தடங்கள் இருந்தாலும் கடைசி வெற்றி என்பது உங்களுக்கு தான். ஆக மிதுனராசி அன்பர்களை ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது நான் ஏற்கனவே மெயின் ஸ்ட்ரீம் மீடியா டெலிவிஷன் சேனல்ஸ்ல பல இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் 1-2 வருஷத்துக்கு மிதுனராசி அன்பர்களுக்கு பிரிந்திருக்கக்கூடிய மனைவி தன்னால வந்து சேருவா, பறிபோன வேலைக்கு அதை விட பெரிய வேலை நல்ல சம்பளத்துல நல்ல கம்பெனியில கிடைக்கும், குழந்தைகள் ஒன்றாக சேருவார்கள், அவர்களோட ஆரோக்கியம் மேம்படும். படித்திருக்க கொண்டிருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு அவங்க நினைச்ச காலேஜில் நினைச்ச அட்மிஷன் கிடைக்கும். முதுமையில் இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு நிம்மதி கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும். அதாவது கடன் தொல்லையால் வறுத்து எடுக்கப்பட்ட மிதுனராசி அன்பர்களுக்கு எங்கிருந்தோ கடன் தொல்லை தீர்ந்து எந்த வழியிலேயோ நிம்மதி பிறக்கும், பணம் அதிகரிக்கும், பொருளாதார வரவு கூடும். அதே மாதிரி மிதுனராசி அன்பர்களுக்கு எல்லாத்துக்கும் மேல நண்பேண்டா அப்படின்னு சொல்ற மாதிரி உங்க நண்பன் உங்க பின்னாடி வந்து இப்ப நிப்பாரு. அந்த நண்பனால மிகப்பெரிய ஆதாயம் கிடைத்தே தீரும் என்று கூறி மிதுனராசி அன்பர்களே, என் அருமை மிதுனராசி அன்பர்களே, உங்களுக்கு எல்லோருக்கும் இதுதான் நடக்கும் இனிமேல் அப்படின்னு சொல்லி அடுத்து வரக்கூடிய காணொலியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.